வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் தாக்குதல் நடந்தது. கிட்டத்தட்ட 9 பேர் மரணிச்சாங்க. அதனைத் தொடர்ந்து 2023 அதாவது நேற்றைய தினத்தில் நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நுழைஞ்சு புகை குண்டுகளை வீசியிருக்கிறாங்க. இதில் இருக்கிற அந்த பின்னணி குறித்தும் இதில் உள்துறை அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்கிற அந்த கண்டனங்கள் குறித்தும் விவாதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாட்டையே அலற விட்ட அந்த 4 பேருடைய பின்னணி என்ன சார்? அதாவது நீங்க சொன்ன மாதிரி 2001 ஆயுதம் தாங்கி வந்தாங்க. ஆயுதம் தாங்கி வந்தவங்க உள்ள போகல, வெளியில இருந்தாங்க. கையில ஆயுதம் இருந்து கூட உள்ள போக முடியாம அதை நம்ம இந்திய அரசாங்கம் முறியடித்தது. ஆனா இந்த 4 பேர்ல 2 பேர் உள்ளே போயிட்டாங்க. உள்ள போய் அந்த பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கிற அந்த எம்பியுடைய அவையிலேயே குதிச்சு, நீங்க உள்ள போய் நீங்க அந்த கலர் புகையை போட்டிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏங்க, கலர் புகையை கொண்டு போனவங்களுக்கு விஷ புகையை கொண்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுதுங்க? அப்படியே விஷ புகையை உள்ள போட்டு விட்டோம்னா அந்த கிட்லர் செய்வாரு பாத்தீங்கன்னா, கிட்லரு அது மாதிரி எல்லாருமே எம்பி போல செத்து போயிருப்பாங்க. இருக்கிற எம்பிகள் எல்லாருமே. எவ்வளவு பெரிய ஒரு நம்முடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் மட்டும் இல்லைங்க, இந்திய தேசத்திற்கே விடப்பட்ட ஒரு மாபெரும் சவால். இதுல என்ன செய்யறாங்க தெரியல, இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த 2 பேரும் உள்ள குதிச்சு இந்த வேலை பண்றாங்க. வெளியில பார்த்தா 2 பேரும் அவங்க பாட்டு கத்துறாங்க, பயங்கரமா கோஷம் போட்டு வெளியிலேயே மஞ்ச புகை விடுறாங்க, சிவப்பு புகை விடுறாங்க. அவங்க விட்ட அந்த முழக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நீலம் என்ற பெண்மகள் எம்ஃபில் படிச்சிருக்கிறாங்க. எம்ஃபில் படிச்சு பயங்கரமான ஒரு படிப்பு பெண்மகளாக தான் இருக்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி பல போராட்டங்கள்ல கலந்துருக்கிறாங்க. அவங்க ஜெய் பீம்ன்றாங்க, அதே நேரத்துல பாரத மாதாவுக்கு ஜேன்றாங்க, வந்தே மாதரம்ன்றாங்க, சர்வாதிகாரம் ஒழிகணும் சொல்றாங்க. சர்வாதிகாரம் ஒழிகணும் உள்ள கத்துறாங்க. சர்வாதிகாரம் ஒழிக அப்படின்னு உள்ள கத்துறாங்க. இந்த அம்மாவும் கத்துது. இதுல பாருங்களேன், ஜெய் பீம்னு சொல்ற ஆளு யாரு பாரத மாதாக்கு ஜேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப நல்லா இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இந்த குரூப் எந்த பின்புலமும் இல்ல, எந்த கோட்பாடு சித்தாந்தமும் இல்ல. இவங்களுடைய பிரச்சனைய நம்ம கவனமா நம்ம பார்த்தோம்ல, இது என்னடா சிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது, அதுல ஒரு பையன் மனரஞ்சன் அப்படின்ற பேரு. அது பையன் கர்நாடகால இருக்கிறேன். கர்நாடகால வயசு 34, இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாப்புல. அந்த பையன் கதை அப்படி. இந்த நீலம் சொன்ன பாத்தீங்களா, அந்த அம்மா ஹரியானாவை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு வயசு 37. அதான் நான் உங்களுக்கு வயசோட சொல்றேன். அதே மாதிரி மகாராஷ்டிராவை சேர்ந்த சிண்டே. சிண்டேனா யாரும் தெரியுதா? பார்ப்பன பயிலுக சிண்டே, வயசு 25. அடுத்து பாருங்க, அடுத்து ஒருத்தர் சாகர் சர்மா, 27 வயசுங்க, உத்தரப்பிரதேஷ். இதுல பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்டுங்க. சவுத்துல இருந்து ஒரே ஒரு ஆளு, மத்த எல்லாம் பூரா அந்த ஏரியாவை சார்ந்தவர்கள். இவங்க பூரா குருகிராமில் தங்கியிருக்கிறாங்க. தங்கியிருந்தவங்களுடைய இப்ப பின்புலத்தை விசாரிச்ச வரைக்கும் அரசாங்கம் கொடுத்த ரிப்போர்ட்டும் சரி, இப்ப எங்க தலைவர் இப்ப டெல்லியில தான் இருக்காங்க, அவங்களுடைய சில ரிப்போர்ட் வச்சு பார்த்தா இவர்கள் சாதாரண படித்த மாணவர்கள். படித்து முடித்த பிறகு வேலை இல்லாத ஒரே காரணத்திற்காக, வேலை இல்ல, இந்த நாடே ஒரு மாதிரியா போகுது, நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற சித்தாந்தத்தோடு, அது பழைய சித்தாந்தம், குடும்ப கட்டுப்பாடுக்கு. நாம் இருவர்லாம் என்ன சொல்ல முடியுதா? அதானிக்கும் அம்பானிக்காகவே மோடி அமித்ஷா வேலை செய்யறாங்க, இது தப்பு, இது சர்வாதிகார போக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் உள்ள குதிச்சு சர்வாதிகாரம் ஒழிக அப்படின்னு அவர் முழக்க வைக்கிறார். அதே மாதிரி இவங்க சொன்னாங்க, யாரு? இந்த பிஜேபி குறிப்புத்தேன், இதே மோடி தான் என்ன சொன்னாரு? நான் ஆட்சிக்கு வந்தால் நான் 2 கோடி இளைஞர்களுக்கு ஆண்டுதோறும் வேலை தருவோம்னாரு. இப்ப 10 ஆண்டு முடிய போகுது. 10 20 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுத்திருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். வடைய சுடுங்க, அதாவது லட்டு சுடுங்க, அதை செய்ய இதை செய்ய சொல்லும் போது படித்த இளைஞர்களுக்கு கோவம் வராதா? எல்லாம் படிச்சவங்க. 2 பேரும் இன்ஜினியர். ஒருத்தர் ராணுவத்துக்கு போக துடிச்சிருக்கிறான், ராணுவத்துக்கு போறதுக்கு. இந்த அம்மா நீலம்ன்ற பெண்மகள், அவங்களுக்கு வயசு கூட 37. அவங்க படிச்சு பெரிய டாக்டரேட் வாங்குற அளவுக்கு அவ்வளவு படிப்புகள் படித்திருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு வேலை இல்லை. அதுல ஒரு பையனை சொல்றாங்க, இந்த மனோகர்ன்ற அந்த மனரஞ்சன் பண்ற கர்நாடக பையன் சுவாமி விவேகானந்தரை படிச்சிருக்கிறானா, பகவத்கீதை படிச்சிருக்கிறானா, பயங்கர படிப்பாளியா, போராளியா, சேக்குவாராவை பற்றி படித்திருக்கிறானா. அப்ப நல்லா கேட்டுக்கிறீங்க. அதாவது ஒரு வகையில அசிங்கம் தான். அந்த மோடி என்ன சொன்னாரு? நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒரு படி மண்ணை கூட யாரும் எடுக்க முடியாதுன்னு சொன்னாப்புல, சைனாவை பார்த்து. இப்ப சைனாக்காரன் ஒரு பெரிய கிராமத்தையே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, அது வேற பிரச்சனை. ஆனா
இந்த நாலு பயல்களோட பிளஸ் 2 பயலுக 6 பயலுக திட்டம் போட்டு உள்ள குதிச்சுட்டாங்களங்க. சொல்ல போனா 2 பேரும் உள்ள, இன்னும் 2 பேரும் அந்த வளாகத்துக்குள்ளே இருந்து முழக்க விடுறாங்க. அப்ப இது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கேவலமா இல்லையாங்க, வெக்கமா இல்லையா? எங்க தலைவர் தான் இந்த அறிக்கை முத கொடுத்தாரு. முதல்ல இதுக்கு பொறுப்பேற்று பாதுகாப்புக்கு முக்கியமா இருக்கின்ற இந்த அரசாங்கம், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணணும். ஏங்க நான் சொல்றேன், இளைஞருக்கு எழுச்சிப்பா சொல்லுங்க, இதுக்கு பொறுப்பேற்று மோடி அவர்கள் ரிசைன் செய்ய வேண்டும். நீங்கள் இதே குழப்பாய் போச்சுங்க. அப்படியே இந்தியா பற்றோட பேசுவாங்க, இந்தியாவை காப்பாத்துறோம்ல அதிரான்னு. எங்க பாராளுமன்றத்துக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, தலைவர்ல உள்ள இருந்தாருங்க. இப்பதாங்க 2 MP நாங்களே கஷ்டப்பட்டு அனுப்பியிருக்கிறோம். ரவிக்குமார் எங்க தலைவரையும் வெம்பாட்டுக்கு புகையை போட்டவே விஷ புகையை போட்டு விட்டுதானே என்னங்க செய்யறது? சிந்திச்சு பாருங்க. அதே நேரத்துல ஆனா மோடி இல்லைங்க, பெரியார் அவர்கள் அந்த நேரத்தில் மோடி இல்ல, அமித்ஷா இல்ல. இப்போ அந்த புகை குண்டு ஒருவேளை அது விஷவாயு ஏற்படுத்துகிற ஒரு குண்டா இருந்திருந்து இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதாவது ஆகியிருந்தால் என்னதுக்காக வருது? அதை கனிமொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது லஞ்ச் டைம் அப்படிங்கிறதால பெருவாரியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளே இல்லை. இப்போ அவங்க தெரிச்சு ஓடும் போது அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒன்னே ஒன்று சொல்றேன், நக்கீரன் தொலைக்காட்சி ஒரு நடுநிலையான தொலைக்காட்சி மூலமாக உண்மையிலேயே இதுக்கு கார்டு போட்டு கொடுத்தாலு ஒரு கர்நாடக எம்பியா அவர்தான் கொடுத்து விட்டுருக்காரு கார்டு இல்லாம 4 பேருக்கு. ஏன் நீங்க பின்புலமாக இவங்களே திட்டமிட்டு தேர்தல் வரப்போகுது, நம்ம இது மாதிரி ஏதாவது ஒரு வெற்றி வேலைகளை செய்வோம்னு செஞ்சிருக்கலாம்ல? ஒருவேளை நம்ம மீடியாவும் அங்க இருக்கிற எம்பிக்கு எல்லாம் பிடிச்சு அடிச்சு, யாரும் அதிகாரிகள் பிடிக்கல, போலீஸ்காரங்க பிடிக்கல, அங்க இருக்கிற எம்பிக்களே பிடிச்சிருக்கிறாங்க. அது ராகுல் காந்தி இருக்கிற நேரத்துல ஒரு வகையான டிராமா நடத்திருக்கலாம்ல? இப்ப இங்க நடத்தினாங்க ஒரு முறை, இங்க நம்ம ஊர்லயே ஆளுநர் வீட்டுக்கு பக்கத்துல சும்மா ஒரு வெடி உண்டுன்னு சொல்லிக்கிட்டு சும்மா பெட்ரோல் இதை ஊத்திய பொண்ணு நடத்தினா என்னால இருக்கா? அது மாதிரியும் நடத்திருக்கலாம்ல? அதனால நான் வெறுப்பு விருப்பலாமல் சொல்லுகிறேன், இதற்கு பின்னால் யார் இருக்கிறா? இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குது அப்படின்னு. ஜம்மு காஷ்மீர் முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக்கும் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். பாஜக வெற்றி பெறுவதற்காக எந்த எல்லைக்கு வேணால் செல்லும் அப்படின்னு ஒரு கருத்தும் சொல்லியிருந்தாங்க. புல்வாமா தாக்குதலுக்கு முழுக்க அரசு தான், அன்றைய பாஜக அரசு தான் காரணம்னு சொல்லியிருந்தாங்க. இதையும் இந்த இன்சிடென்ட்டையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஆமாங்க, அதுதான் எங்களுக்கு பயமா இருக்கு. நைட்லாம் தூக்கம் வரலையா? இது என்னங்க ஒரு பார்லிமெண்ட்ன்றது என்னங்க? நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ் தானே அவங்க. நீங்க நீங்க நினைக்க கூடாது சும்மா 544 அந்த எம்பி இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட அச்சுறுத்தல் நினைக்காதீங்க. நம்ம ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக மொத்தம் இந்திய தேசத்துக்கே கேவலம்ங்க. என்னமோட்டா ராணுவத்தில் நாங்க முன்னேறிட்டோம், அப்படியாக்கு இப்படியாக்கு நாங்க 54 இன்ச்சு வச்சிருக்கிறோம், நாங்க மிரட்டிடுவோம், நாங்க ஸ்ட்ரைக் அட்டாக் கொடுப்போம், அதை கொடுப்போம், இதை கொடுப்போம், உலக வாரையை நாங்க தடுத்து நிறுத்துவோம், நாங்க ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு உள்ள போவோம், அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் டைலாக் இருக்கிற வெக்கம் இல்லையா? இது ஒரு மானங்கட்ட விஷயம் இல்லையா? ஒரு நம்ம பார்லிமெண்ட் உள்ள, அது புதிய பார்லிமெண்ட்னு சொன்னாங்க. ஒருவேளை இதுல எனக்கு அப்படியும் தோணுது, இந்த பார்லிமெண்ட்ல புதுசா கட்டியிருக்கிறாங்க, இது ஏற்கனவே இதுக்கு சில இதுல சரியில்லை அப்படின்னாங்க, அதுக்காக ஏதாவது மந்திரங்கள்லாம் உள்ள போட்டு ஓதுறாங்க அப்படி இப்படிலாம் சொல்றாங்க, எவ்வளவு உண்மைன்னு தெரியல. அது மாதிரி நீ புகையை விட்டு காட்டிட்டாங்க. புகையை காட்டுனது நீ சாதாரண நினைக்காதீங்க, வெறும் கலர் புகையா உள்ள வந்துச்சு நினைக்காதீங்க. இது நம்ம நாட்டுக்கே புகை விட்ட மாதிரிங்க. இந்த நேசத்தை நான் ஒரு கருத்து சொல்றேன், நீ சொன்ன மாதிரி தேர்தல் வருது, என்ன செய்வாங்க ராணுவ இதுலயே அங்க பல அந்த ஆளுநர், பழைய ஆளுநர் என்ன சொன்னாரு, ராணுவ வீரர்களையே பலி கொடுத்த குறிப்பு தானே இந்த குறிப்பு. மகாத்மா காந்தியே அந்த காலத்திலேயே கொலை செய்த குறிப்பு தானே இந்த குறிப்பு. ஆனா எந்த வேலையும் செய்வாங்க. ஆனா நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த நேரத்துல எனக்கு ஒன்னே ஒண்ணு தோணுது, நம்ம மன்மோகன் சிங் ஒரு காலத்துல சொன்னார், ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னாரு, அந்த பணம் எல்லாம் செல்லுபடி ஆகாது, எனக்கு மட்டும் 50 நாள் கொடுக்குற பணம் இந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லுபடி ஆகாதுன்னு 2000 ரூபாய் கொண்டு வந்தாங்கல்ல. அப்ப மோடி என்ன சொன்னாரு, 50 நாள் கொடுத்த நாட்டை மாத்தி காட்டுறேன் நான் யாரு அப்படின்னு சொன்னார்ல. அப்ப மன்மோகன் சிங் கருத்து சொன்னாருங்க, அதை இப்ப பதிவு செய்யறேங்க, ஆர்கனைஸ்டு லூட் அண்ட் லீகலைஸ்டு பிளண்டர் அப்படின்னு சொன்னாரு. இது அர்த்தம் என்னன்னா, இவங்க நல்ல ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு திருட்டு பயலுங்க, ஒரு பிராடு பயலுங்க அப்படின்ற மாதிரி அந்த கருத்து அர்த்தம். நான் சொல்ல சாமி என்ன மேல கேச போட்டுறாதீங்க, யாரு மன்மோகன் சிங் சொன்னாரு. அந்த கருத்து எவ்வளவு ஒரு உண்மையா இருக்கு பாருங்க. அவையா அந்த பணத்துக்காக செஞ்சாங்க. இப்ப இந்த விஷயங்களை பார்க்கும்போது ஒன்றோடு பொருத்தி பார்க்க வேண்டும். 2001 யார் ஆச்சு? பிஜேபி ஆச்சு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆளுநர் என்ன சொன்னாரு, இவங்க தேர்தலுக்கா என்ன வேணும்னு செய்வாங்கன்னா ராணுவ வீரரையே பழி கொடுத்தாங்க. சொன்னாரா சொல்லலையா? சொன்னார்ல, ரெக்கார்டு இருக்குல்ல. அப்ப இன்னைக்கு பாருங்க, அவங்க 4 பேர் வந்ததுக்கு யாரா காரணம்? பிஜேபி எம்பி.
அப்ப நீ ஒன்னோட ஒண்ணு பொருத்தி பார்த்தா எனக்கு என்னமோ இது ரெண்டு விஷயங்க. என்னோட கருத்து எனக்கு புரியாத நானும் உங்களை மாதிரி ஒரு ஆளுங்க, மக்களே உங்களை மாதிரி நானும் ஒரு மனிதன் தான். ரெண்டு விஷயம். ஒண்ணு, பிஜேபி திட்டமிட்டு நடத்தியிருக்கிறது தேர்தலுக்காக, ஆனா மாட்டிக்கிருச்சு. இன்னைக்கு இருக்கிற மீடியா, இன்னைக்கு இருக்கிற ஒரு அறிவுபூர்வமான செயல்னால மாட்டிக்கிட்டாங்க. ஒண்ணு. இல்லை என்றால், நான் தெளிவா சொல்றேன், இல்லை என்றால் அது ஒண்ணும் தெரியாத அந்த மாணவர்கள், தனக்கு பொழப்பு இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, படிச்சு பட்டம் வாங்கி இப்படி இருக்கிறோமே, இது நம்ம எதிர்ப்பை காட்டுவோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாத, உள்ள போய் குதிச்சோம்னா நம்மளை வந்து தூக்குல கூட போட்டுருவாங்கடா, தெரியாமையா இருப்பாங்க படிச்சவன். அவ்வளவு இருக்கும்போது ரெஸ்க் எடுத்து செயல்படுறாங்கன்னா, அப்ப அவங்க பகிட்டு நம்ம யோசிக்கணும்ல. செஞ்ச முறை தப்பா இருக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்ல. அப்ப நீ ஏன் ஏமாத்துற அந்த நாட்டை? சும்மா மத வெறியவே சொல்றது, சாதி வெறிய சொல்றது, சும்மா எதையாவது வம்பெடுக்கிறது, நாங்க வல்லரசாக்கு, நாங்க அப்படியாக்குன்னு சொல்றது. ஆனா உன் நாட்டுல படிச்சவன், இதுவே ஒரு எக்ஸாம்பிள், படிச்ச 4 பேருக்கும் வேலை இல்லையே. 4 பேர் வேலை இல்லாம கலர் புகையை சுத்தி காட்டுறாங்களே. அவ கலர் புகையை காட்டுறவன் நாளைக்கு கையில ஆயுதத்தை ஏந்தினால், கலர் புகையை வச்சு பண்றவன் நாளைக்கு கையில துப்பாக்கி ஏந்தினால், இதெல்லாம் ஒரு அரசாங்கம் சிந்திக்கணும்ல. உண்மையிலே மனசு உடைஞ்சுதாங்க பேசிக்கிறேன். இது எதை நோக்கி செல்கிறது இந்த நாடு? எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? ஏன்னா ஒரு இளைஞரணி செயல்ற முறையில அவர் மாற்றிருப்பேன் பூரா இளைஞர்கள். அவங்க சைட்ல நான் பேச வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது. எங்க தலைவர் தான் நேற்று ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அந்த அறிக்கையில ஒரே அந்த கருத்தை மட்டும் நான், நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா சொல்ல விரும்புறேன். படி சொல்லாம அந்த கருத்து முக்கியமான கருத்து. எங்க தலைவர் நேற்று வந்து என்ன சொன்னார்னா, மக்களவையில் புகைவீச்சு பதற்றம், உள்துறை அமைச்சர் பதவி விலகுவது அறம் சார்ந்த நேர்மை திறனாகும், பாஜக உறுப்பினரை பதவியில் நீக்க செய்ய வேண்டும். எங்க தலைவர் சொல்லி இந்த 20 மணி நேரம் ஆச்சு. ஒரு ரூபாய கூட வாயம் திறக்கல, ஒன்னும் திறக்கல. நீ தானே காலை போட்டு கொடுத்த அந்த எம்பியை தூக்கு. நீ கூட வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஒரு அந்த டைகரை நல்லா பேசுமே அந்த அம்மா, அந்த அம்மாவா நீங்க தூக்குனீங்கல, அப்ப இதுதானே பொறுப்பு இந்த எம்பி, அவனை இப்ப காலி பண்ணுங்க. உள்துறை அமைச்சர் உடனே ஒரு எங்க தலைவர் கேட்கிறாரு, அறம் சார்ந்த நேர்மை திறன் இருந்தால் நீங்க எப்படி இருக்கும் தலைவரே? நான் உண்மையிலே நான் தொலைக்காட்சி மூலமா கேட்கிறேன், இவங்களை பார்த்து நீங்க கேட்கிறீங்களே, அறம் சார்ந்த திறன் இருந்தால். இவங்க திருட்டு பெயர்கள் உலகத்துக்கே தெரியுது. அது ஒரு சிக்கல். அது என்ன தலைவர் சொல்ற பாருங்க, மக்களவையில் நண்பகல் 1 மணி அளவில் பார்வையாளர் மடத்தில் இருந்து அவைக்குள் 10-12 அடி உயரத்தில் இருந்து தாவி குதித்து, நீ கேட்டீங்களா என்ன மோசம் கோஷம் விட்டா எங்க தலைவர் அப்படியே சொல்லி இருக்கிறாரு, தானே சாகி நயிச்சலேகா, தானே சாகி நயிச்சலேகா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படின்னு சொல்லி அவங்க குதிச்சுட்டாங்க. குதிச்சு வண்ண புகையை வந்து உள்ள அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவங்க வந்து சர்வாதிகாரத்தை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க, பாராட்டுத்தையா சிறப்புத்தையா, ஒன்னும் அதுல ஒண்ணு தப்பு இல்லை. ஆனா இது வழிமுறை அல்ல. சர்வதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க அவங்க. வந்து நீங்க சொல்றது படி அவங்க எந்த உள்நோக்கமும் இருக்காது. ஏன்னா கோஷங்கள் வந்து மாறுபடுது. ஜெய் பீம் சொல்றவங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லப்பட மாட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆனா நேற்றைய தேதியில் 301 பேர் பாதுகாவலர் இருக்க வேண்டிய இடத்துல 176 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. அந்த இதில் பாதுகாப்பு குறைபாடும் இருக்குது. துணை சபாநாயகரும் அதை ஒத்துக்கிறாரு. ஆனால் பிரதமர் வாய் திறக்கலை. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஐயோ, எனக்கு இது இப்ப நீ நெறியால நீ சொல்லுதே எனக்கு இந்த டீட்டெயிலே தெரியுது. அடங்கோப்பமாங்களா, 300 பேர் இருக்கிற இடத்துல 100 பேர் இருந்திருக்காங்களா? அப்ப இது என்னமோ ஒரு இருக்குங்க பிளானுங்க. நீங்க இந்த RSS காரங்க செய்வாங்கல்ல, எலெக்ஷன் வந்தா ஏதாவது செய்வாங்க, ஏடி புட்டியா செய்வாங்க. அது மாதிரிதாங்க, கரெக்ட் தான். எனக்கு கூட ஒரு ஆள் சொன்னாரு, எலெக்ஷன்ல ஒரு மாதிரி தோக்குற மாதிரி வந்துச்சுன்னா என்ன வேணுமாலும் செய்வாங்க. நான் இப்ப சொல்லக்கூடாது. ஆனா ஒரு ஆள் சொன்னாரு, முக்கியமான ஆளு, ஒரு பெரிய அரசியல் அதிகாரத்துடைய அட்வைசர், ஐபேக் மாதிரி ஒரு பேக்னு வச்சுக்கங்களேன். ஜம்மு காஷ்மீர் முன்னாள் ஆளுநருமே சொல்லிட்டாரு. அதுதான் சொல்றாங்க சார், அப்படி ஒரு தோக்குற மாதிரி சூழ்நிலை வந்தா மோடிக்கே ஏதாவது அச்சுறுத்தலை உருவாக்கி வெற்றி பெற்றுருவாங்க. யார வேணுமாலும் பலி கொடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கம், இந்த நாட்டை வந்து குட்டிச்சவராக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துல என்ன இயக்கத்தனம் வேணுமாலும் செய்வார்கள். அதான் நீ சொன்னது கரெக்ட் தான். ஆளுநர்னா சும்மா சாதாரண ஆளா? நம்மள மாதிரி சாதாரண ஆளா படிச்சு பட்டம் வாங்கி பயங்கரமா ஒரு அரசாங்கத்தோட இருந்தாலும் அவர் வந்திருப்பார் ஆளுநரா? அதுக்காக RN ரவியோட கம்பேர் பண்ணிடுறாங்க. கரெக்டா? அந்த ஆளுநர் நல்ல மானம் உள்ள ஆளுநர், ரோஷம் உள்ள ஆளுநர், நாட்டை நேசியக்கூடிய ஆளுநர், இன்னைக்கு உண்மையை சொல்லி இருக்கிறார். ஆனா ரொம்ப பதட்டமான சூழ்நிலை தாங்க. நீங்க இதை வந்து சாதாரணமா நம்ம கடந்து போக முடியாது. என்ன இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, புகைத்தானே போட்டாங்க அப்படின்னு யாரும் கடந்து போகக்கூடாது. இந்திய மக்களே மிக கவனமாக இதை வந்து நீங்க கவனிக்கணும். அரசாங்கம் வந்து உண்மையிலே ஒரு மானமுள்ள அரசாங்கமா இருந்தா இதற்கு பொறுப்பேற்று பதவி விலகணும். ஏங்க இப்ப நம்ம ராகுல் காந்தி எடுங்க. ராகுல் காந்தி என்ன செஞ்சாரு? அவர் ஒரு காலத்துல அவர் கட்சி தலைவரா இருந்தாரு.
அவங்க கட்சி தோத்து போச்சு. தோத்து போது பொறுப்பேற்று கட்சி பதவியை தூக்கிட்டார்ல, வெளியேறிட்டார்ல. அதான ஒரு சிறப்பு. அப்ப நீ இப்ப கட்சிக்கு பிரச்சனை இல்லை, இது ஒரு நாட்டுக்கு பிரச்சனை. அப்ப நீ தான் லீடர். மோடி அலையிலக இப்ப நார்த் இந்தியால பல இடத்துல ஜெயிச்சிருக்கிறீங்க, நீங்களே சொல்றீங்க. அப்ப நீ பொறுப்பேற்று பதவி விலகுப்பா. மணிப்பூரில் அவ்வளோ பெரிய மனித உரிமை மீறல் நடந்தது, அதுக்கே பதவி விலகலை. இதுக்கு பல பதவி விலகுவார் நம்புறீங்களா? இல்ல விலகணுங்க. அதே அறம் சார்ந்த திறன் உள்ள ஆளுமை உள்ளவராக இருந்தால் நீங்கள் பதவி விலக வேண்டும் என்று தலைவர் கேட்கிறாரு. நீங்க ஒரு பிராடு பயலுக, பித்ராட்ட பயலுக, மாறா பதவி விலகிறாங்களா விலகலையான்னு தெரியல. ஆனா விலக வேண்டும் என்று நாங்கள் அனைத்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களும் கேட்கிறோம். ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. நீ கற்பனை பண்ணி பாருங்க, அப்படியே உள்ள வந்து அப்படியே என்னால சிந்திக்க முடியல. நான் கூட பார்லிமெண்ட்டுக்கு எல்லாம் போடாம திட்டம் போட்டிருக்கேன், வர பேரு நின்று ஆத்தாடி இப்படிலாம் இருந்தா நான் போலங்க. நீங்க உள்ள வச்சு கொண்டு விட்டாங்கன்னா என்ன பண்றது? டோக்கன் நிறுத்தி வச்சிருக்காங்களா, கொடுக்கறது இல்லையா? ஆமா ஆமா ஆமா, ஐயோ அங்கெல்லாம் போக கூடாது. நான் ஏற்கனவே அங்க போயிருந்தேன், இது பழைய பார்லிமெண்ட் போயிருக்கிறேன். பயங்கரமா செக்கிங் பண்ணி தான் உள்ள விடுவாங்க. புதிய பார்லிமெண்ட்டுக்கு இப்ப ஏதோ பாட்டு பயங்கரமா மேல போட போறாங்களா. புதிய நாடாளுமன்றத்துல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்கிற அதே வழியில தான் பார்வையாளர்களும் செல்றாங்களாம். அதே மாதிரி பார்வையாளர்கள் இருக்க வேண்டிய அந்த சேம்பருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்கார்றதுக்கும் குறுகிய இடைவெளி தான் இருக்குது, எகிரி குச்சி வர அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இப்போ தான் அதெல்லாம் சரி செய்வேன்னு சொல்கிறாங்க. கண்ணாடி டோர் போட்டு பார்வையாளர்கள் உள்ளே வராமல் தடுப்போம். நுழைவாயில் 4ஆம் நுழைவாயிலில் பார்வையாளர்களுக்கும் பிரத்யேக நுழைவாயிலில் நாடாளுமன்ற உறுப்பினர் வர்றதுக்கு இனிமே தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறாங்க. இப்போ புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் ஏன் இந்த பாதுகாப்புகள்லாம் முன்கூட்டியே ஏற்பாடு செய்யலை? அது ஒரு சினிமா டிராமா மாதிரி தான் உருவாக்குனாங்க. அன்னைக்கு என்ன பண்ணாங்க, இங்க இருந்து பல சாமியாரை கூட்டிட்டு போய், சிவன் அடிகளாரை கூட்டிட்டு போய், அது ஒரு நாடகம். அங்கிட்டு பார்த்தா இந்தியாவுடைய ஜனாதிபதி அந்த பெண்மகளை கூட்டி போய் அவங்கள முன்னிறுத்தணும். அவங்க விதவை பெண்மகள் அப்படின்றதுக்காக பழங்குடி பெண்மகளுக்கு அவங்கள கூட்டி போல. ஆனா நடிகைகளை பூரா கூட்டி போனாங்க. எல்லா நடிகைகளையும் கூட்டி போய் உள்ள செல்ஃபி வேற எடுத்தாங்க. இப்படி பல வேலை செஞ்சாங்க. அதை விட முக்கியமான கருத்து நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். சவார்கருக்கு அங்க மாலை போட்டு திறந்தாங்க, ஞாபகம் இருக்கா? திறந்த அன்னைக்கு சவார்கருக்கு அன்னைக்கு பிறந்த நாள், அதே நாள்தான் அன்னைக்கு சவார்கருக்கு வச்சு கும்பிட்டாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? சாதாரண ஆள் இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம மீடியா வெயிட்டா இருக்கிறதுனால, சில ஜனநாயக சக்தியில் இருக்கிற உலகத்துக்கு தெரிய வந்திருக்கிறது. இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, டோட்டலாவே அதில் உள்ளே ஏறி குதித்தவர்கள் ஒரு மர்ம கும்பல் அப்படின்னு கதையை முடிச்சிருப்பாங்க, சுட்டு புட்டு அவங்களை விரட்டி விட்டுட்டு. ஆனா இது எதை திட்டம் போட்டுருக்காங்க பிரதர், அது நல்லா தெரியுது. திருப்பி அதையும் சொல்றேன். ரெண்டே விஷயங்க. ஒண்ணு, பிஜேபி போட்ட, அதாவது ஆர்கனைஸ்டு லூட், லீகனைஸ்டு பிளண்டர், அப்படிதான் ஒண்ணு. இல்ல அப்படி இல்லை அப்படின்னா உண்மையிலேயே இளைஞர்கள், இன்னைக்கு நம்ம பாக்குறோம், இளைஞர்கள் பாக்குறோம் எல்லாம் மதுக்கு அடிமையாகி வாழ வழி இல்லாம அந்த அப்படிதான் எல்லாமே திருறேன். இன்ற இளைஞன் பாவம், சிறைச்சேதம் செய்யப்பட்ட தீக்குச்சி, விரக்தி கரையனரித்த சதை ஓலை, வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதால் சோம்பேறி என்ற சொர்க்கத்தில் இருக்கிறான் இந்த இளைஞன் பூராமே. அந்த வாய்ப்பு இல்லாம அவன் பூரா இப்படி செஞ்சுக்கிட்டு செயல்பட்டு திர்றாங்க. போதை வஸ்துக்களாகவும் இப்படி நக்சல் பாரிகளாகவும் போய்கொண்டிருக்கிறார்கள். இவங்களெல்லாம் திருத்தி அவங்களுக்கான வழிமுறைகளை வகுக்கிறதான அரசாங்கம் அதை வகுக்காம சும்மா சாதி சண்டை உருவாக்குறது, மத சண்டை உருவாக்குறது, இந்த பக்கத்து அவன் பெரிய ஆள்றா இவன் சின்ன ஆள்றா அப்படின்றது, இதே தானே பண்றாங்க 10 ஆண்டுகளாக செய்து இந்த செயல்பாடு தானே. ஆனால் இதுக்கு பொறுப்பேற்கணுங்க. நான் நேரடியாக சொல்றேன், மோடி பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். தமிழக ஆளுநர் மாளிகைக்கு முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. உடனடியாக என்ஐஏ அதை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாச்சு. நாடாளுமன்றம் பாதுகாப்பில் குறைபாடுகள் இருக்குது. இதை உடனடியாக என்ஐஏ விசாரணைக்கு எடுத்திருக்கணும். இப்போ வரைக்கும் என்ஐஏ விசாரணைக்கு உட்படுத்தப்படலை. அதனுடைய காரணங்கள் என்ன? அதில் ஏதாவது பின்னாடி அரசியல் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதெல்லாம் வச்சு பார்க்கப்படும் பொழுது என்னங்க, சாதாரணமா ஒரு பாட்டில்ல பெட்ரோலை ஊத்தி போட்டவனுக்கு எண்ணெயை எடுக்க போதுரா அப்புறா இப்புறான்னு சொன்னவங்க, இது இவ்வளவு பெரிய செயல் நடந்திருக்குது. இது வரைக்கும் நான் என்னமோ 6 பேர் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை பேர் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னு தெரியல. அந்த பிஜேபி எம்பியை கூப்பிட்டு விசாரிக்கணும். உண்மையிலே எப்படிப்பா நீ கொடுத்த, இல்ல நீ கொடுத்தியா இல்ல வித்துட்டியா, உங்க காடுகளை வித்து தின்று விட்டியா அப்படின்னு கேட்கணும். ஏங்க, ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்கன்னா சும்மா எல்லாரும் கொடுக்க முடியுமா? எம்பி அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்டா இருக்கிறாங்க. அப்ப கொடுக்குறாங்கன்னா எதை வச்சு கொடுத்த, உண்மையிலேயே நீ இயக்குனியா என்ன அப்படின்றது என்ஐஏ செக் பண்ணணும். என்ஐஏ மட்டுமல்ல, சிஐடி டிபார்ட்மெண்ட் கூட செக் பண்ணணும். ஏன்னா இது அவங்க சாதாரணமா போறாரு. நம்ம ஒரு சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எம்பியை குறிப்பிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? இப்போ கர்நாடகா எம்பியிலுடைய பாஸ்ல தான் இவங்க உள்ள வந்தாங்கன்னு சொல்றீங்க. இவர் ஜனவரி மாதம் நடந்த கூட்டத்தொடர்லையும் வந்திருக்கிறாரு.
இப்போ 2019 தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் வந்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவர் தொகுதியில் குறிப்பிட்ட நபர்களை கூட்டிட்டு போறாரு நாடாளுமன்றத்துக்கு. அப்போ அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம தருமபுரி செந்தில் அவர்களுடைய ஆட்கள் தான் காரணம் அப்படிங்கிற தொனியில பாத்திர முடியுமா? அதுதாங்கயா நல்ல வேலையா. இனி யார வந்து இது மட்டும் வேற கட்சி எம்பிகள் உள்ள கூட்டி போயிருந்தாங்க அப்படின்னு வந்திருந்தா யாருன்னா மோடி பெரிய நாடகம் நடத்தியிருப்பாரு. பார்த்தீர்களா பார்லிமெண்டையே தகர்ப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள், நல்ல வேளை நான் மயிர் இலையில் உயிர் தப்பினேன் அப்படி இப்படின்னு கொண்டாடி இருப்பாங்க. கடைசியில வந்து அது பிஜேபி எம்பின்றனால கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்படியே விஷயத்தையே ஆஃப் பண்ணி அப்படியே அமைதியாக்கி கடைசியில தெரியாம செஞ்சுட்டாருங்க. எங்க எம்பி தெரியாம கொடுத்துட்டாருங்க. அங்க காடங்க வச்சிருந்த அந்த என்ட்ரன்ஸ் அந்த கார்டுகள் எல்லாம் யாரும் தெரியாம எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சு விட்டுருவாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய விஷயம் இருக்கு, பார்ப்போம். நாடாளுமன்றத்தில் அத்துமீறி புகைக்குண்டு வீசியது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களையும் தகவலையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார். கடைசியில ஒரே ஒரு கருத்து சொல்றேன், மான ரோஷம் இருந்துச்சுன்னா மோடி வந்து பதவி விலக வேண்டும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.